இப்போ மாவில் களி கிண்ட போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கேப்ப மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் ஏற்றலை இன்னும் கீழே இருக்குது சட்டி. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கிறணும். களிக்கு சேர்த்தே உப்பு சேர்த்துக்கலாம். போட்ட அந்த 2 ஸ்பூன் மாவு நல்லா வெந்தாட்டே அடுத்து நம்ம போடுற மாவு நல்லா வெந்து வரும். அது நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வந்தால் களி தயாராகிடுச்சு. வாங்க இதை உருண்டையாக எடுத்துக்கலாம். களி தயாராகிடுச்சு. அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி